இந்த சரீர ஸ்வாபத்திலிருந்து ஆவிக்குரிய ஸ்வாபத்துக்கு மாற்றுவதற்கு யார் நம்மளை பிடிச்சு கொண்டு போய் கிறிஸ்துட்ட கொடுப்பா? ஹோலி ஸ்பிரிட். புரிஞ்சுக்கிட்டவங்க கரங்களை உயர்த்து. இதான் அந்த காட் பிடிக்கிறது. அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. டு ஹர்பேட்ஸோ நம்ம மூல பாஷையில் அதுக்கு டு சீஸ். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரத்திலையும் அது வருகிறது. 39ஆம் வசனத்தில் பாருங்க. The Spirit of Lord caught away Philip. The Spirit of Lord caught away Philip. பிலிப்பை என்ன செய்தார்? கொண்டு போய் விட்டார். முதல்ல என்ன சொன்னார்? You go join the chariot. That's the ministry. அவனோடு கூட நின்று நீ என்ன செய்? பேசு. அவன் வேதம் வாசித்து கொண்டு போகிறான். அவனுக்குள்ள சில குறைகள் இருக்கிறது, அவனுக்குள்ள சில பலவீனங்கள் இருக்கிறது. அவன் பாட்டுக்கு வேதம் வாசித்து கொண்டு போகிறான். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆவியை பெற்றவங்களுக்கு நோ டினாமினேஷன். அவங்களுக்கு எந்த டினாமினேஷனே கிடையாது. அவங்களுக்கு தேவையெல்லாம் இயேசு கிறிஸ்து, அவ்வளோதான். இயேசு என்கிற நாமத்தில் பாவ மன்னிப்பு நிச்சயம், கிறிஸ்து என்கிற நாமத்தில் அபிஷேகமும் பிடிக்கப்படுதலும். எதற்காக? வரப்போகிற மாராநாதாவுக்கு ஆயத்தமாக்கப்படக்கூடிய சபைகளை ஆமென் ஸ்தாபிக்கிறவர்கள், உருவாக்குகிறவர்கள். அவங்க அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க. ஸோ காட் நோஸ்.